Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சார் நீங்கள் வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய குரு யார், அதை பற்றி நிறைய வீடியோவில் நாங்கள் கேட்டிருக்கோம். நான் ரிப்ளை நீங்கள் பண்ணவே மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷேர் மார்க்கெட்டில் அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து பணம் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது தேர்ந்தெடுத்துக்க வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி என்னுடைய மை 7 years லாஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்னுடைய ட்ரேடிங் ஜர்னியை உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது குருன்றது இருக்கிறாரா இல்லையான்றது தெரியாது எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா இல்லையா அப்படின்றதே டவுட்டில் இருந்தது. ஏன்னா வந்து எவ்வளோ பணம் போட்டாலும் லாஸ் ஆகிட்டே இருக்குது, அது சம்பாதிக்க முடியுமா இல்லையா அப்படின்ற டவுட்டில் இருக்க சொல்ல நம்ம வந்து ஏன் குரு நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்போ அந்த டைமில் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் சரி ஒரு வழியாக வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வந்து நாள் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன். 2012, 2013 இந்த 2007லேருந்து 2012-13 வரலாமா வந்து குருன்னு ஒருத்தர் இருக்காங்க, நம்ம அவங்கக்கிட்ட போய் கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் கிடையாது. எல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க அவ்வளோதான். அதாவது எதையோ சொல்லி கொடுத்துட்டு என்னவோ காசு வாங்கிக்குவாங்க. இதில் வேறு எக்ஸ்ட்ரா வேறு இவங்களுக்கு நம்ம ஏன் பணம் கொடுக்கணும், நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டில் லாஸ் வேறு பண்ணிகிட்டு இருக்கோம். பத்தாவது இவங்களுக்கு வேறு காசு கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, திரும்ப நம்ம டவுட் என்ன வந்துச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்குறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருந்தது. அதனால் வந்து குருவை தேர்ந்தெடுக்க முடியாத நிலைமை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியாஸ் நிறைய வந்துச்சு, யூடியூப்பில் இருக்குதுருந்து கூகுள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி ஒரு 3 மாதம் 4 மாதம் அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுட்டு நமக்கு விருப்பம் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ வந்து நிறைய ஃபெசிலிட்டி வந்துருக்குது. அப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி மீடியா வந்து அந்தளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ யூடியூப் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் வந்து அப்போ அந்தளவுக்குலாம் யூடியூப்லாம் இல்லை. ட்ரேடர்ஸ் வந்து வெளியே காமிச்சிக்கிறதும் கிடையாது அப்போலாம். இப்போவும் நிறைய பேர் வந்து நான் இப்போ எனக்கு குருவாக இருந்தவங்க யாரும் இன்னும் பாதிக்கு பேர் யூடியூப்பில் இல்லவே இல்லை அவங்க. ஓகே, அவங்க இப்போ சொல்லியும் கொடுக்குறதுல விடுங்க, அதை இப்போ யூடியூப்லேயும் இல்லை, அவங்க வந்து பெரிய பாப்புலராகவும் பண்ணிக்கல. அவங்க ஒரு சிலர் தான் வந்து யூடியூப்பில் இருக்காங்க, ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்காங்க. குருவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நான் வந்து பர்டிகுலர் ஒரே ஒரு குருக்கிட்ட மட்டும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லாருமே எனக்கு அந்தந்த ஸ்டேஜில் வந்து குருவாக இருந்தவங்க தான். அப்படி சொல்லப்போனால் யாரும் குரு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நாம் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து யார்கிட்ட அதிகமாக கற்றுக்கிட்டேன்னா அனுபவம், அதாவது ப்ராக்டிஸ். நமக்கு ஏற்படுற தோல்விகள் இருக்கு இல்லைங்களா, எவ்ரி தோல்விக்கு பின்னாடி வந்து ஒன்று சொல்லிக் கொடுக்கும். ஆனால் நம்ம வந்து ஏற்றுக்கல இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தவறு தான். ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த லாஸ் ஏன் ஆச்சு, அடுத்த டைம் திருத்திக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, திருத்திக்கணும்னா சொல்லிக் கொடுக்குது, உங்களுக்கு லாஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது, நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்றீங்க. அதே உங்களுக்கு ஒரு குரு தேர்ந்தெடுத்து அவங்க சொல்லித்தராங்க அப்படின்னா அப்போ அவங்கக்கிட்ட காசு கொடுத்து கற்றுக்குவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மனசில் வந்து உள்வாக்கிக்குவாங்க, அது அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது உங்களுக்கு ஒரு லாஸ் உங்களுக்கு ஒன்றத்தை சொல்ல வந்து உங்களுக்கு அது மேலே கோபம் வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் வராது, அது மேலே கோபம் வரும். கோபம் வந்து லாஸை மேலும் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2012 ஸ்டோரி. இந்த 2012 வரையிலும் ஸ்டோரி. 2012க்கு அப்புறம் வந்து நான் ஒருத்தருடைய கற்றுக்க சொல்ல முக்கியமான விஷயம் நான் கற்றுக்கிட்டு தெரியுமா, சைக்காலஜி அப்படின்னு தான். நான் ஏற்கனவே என்னுடைய 5 வருஷத்தை வந்து ஒருத்தர் படம் பிடிச்சி காமிச்சார், சுனில் மிங்லானி சார். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்பில். இப்போது பெரிய பிரபலமாக இருக்கார், அப்போவும் பிரபலம் வந்தார், ஸ்டார்டிங்கில் வர சொல்லுது. அப்போலாம் வந்து சைக்காலஜி பற்றி நான் அவர்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்டேன். என்ன சொல்கிறதுனா, எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடி நம்ம அடித்தட்டு மக்கள்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவரெல்லாம் சும்மா அப்படியே ஒரு ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிவிடுவார் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் ப்ரைஸ்-ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னு ஒன்று தெரியவே தெரியாது எனக்கு. அப்போலாம் ப்ரைஸ்-ஆக்ஷன்னா என்னன்னு தெரியாதது, கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆக்சுவலாக உண்மையிலே ஃப்ராங்காக சொல்லப்போனால் எனக்கு ப்ரைஸ்-ஆக்ஷன் அப்படின்ற ஒன்று கேள்விப்பட்டதே கிடையாது. நான் ப்ரைஸ்-ஆக்ஷன் ஒன்று இருக்குது, அது தெரிஞ்சுக்கிட்டா என்ன பெனிஃபிட் அப்படின்னும் தெரியாது எனக்கு. ப்ரைஸ்-ஆக்ஷன் கற்றுக்கிட்டது என்னென்னா வைபவ் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு. நான் அதுக்கப்புறம் ஆப்ஷன் பையிங் வந்து ஒரு சிலர்கிட்ட கற்றுக்கிட்டேன்.
ஆனால் வந்து எனக்கு இன்னமும் அது என்ன சொல்கிறது ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை எனக்கு ஆப்ஷன் பையிங் அப்படின்னு. ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு ஆப்ஷன் செல்லிங்கை நான் சுயமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு ஆப்ஷன் செல்லிங் வந்து நான் வெளியே எங்கேயும் போயிட்டு கற்றுக்கல. என்ன ஒன்று ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்லக்கி அப்படின்னா, நம்ம தமிழ் நண்பர்கள் யாருக்கிட்டையும் நான் வந்து கற்றுக்க முடிய வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அறிமுகமும் யாரும் ஆகலை தமிழில். எல்லாமே வந்து ஹிந்தியில் தான் எனக்கு வந்து சப்போர்ட்டிங் கொடுத்தது அந்த டைமில். தமிழில் வந்து யாரும் அந்தளவுக்கு பிரபலமாக இருந்தாங்க இல்லைன்றது தமிழில் வந்து தேட முடியல, யாரும் எனக்கு சப்போர்ட்டிங் கிட்டத்தில் இல்லை. ஸோ அதனால் தமிழில் யாரும் கிடைக்கல எனக்கு. ஸோ எல்லாமே வந்து ஹிந்தியில் தான் வந்து கிடைச்சாங்க. அதாவது இப்போ தெரியும் என்னோடய குரு அப்படின்னு சொன்னால் யாருன்னு சொல்ல முடியும்னா நிறைய பேர். நான் சொல்கிறது சைக்காலஜி ஒருத்தர்கிட்ட கற்றுட்டேன், ஆப்ஷன் பையிங் ஒருத்தர்கிட்ட கற்றுட்டேன், ப்ரைஸ்-ஆக்ஷன் ஒருத்தர்கிட்ட கற்றுட்டேன். இப்போ ஆப்ஷன் சேலிங் என்னென்னா, ஸோ ஓனாக நான் சுயமாக வந்து என்ன தான் நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத நானாக ஓனாக டிசிஷன் பண்ணி கற்றுக்கிட்டது விஷயம் என்னென்னா ஆப்ஷன் செல்லிங். எல்லாத்தையும் நமக்கு அதிகமாக பெனிஃபிட் கொடுக்குது, எல்லாமே வந்து சேர்ந்து நமக்கு கூடி வர சொல்ல வந்து தான் வந்து சக்ஸஸ் வரும். ஸோ நான் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ஃபோக்கஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண அப்புறம் என்னென்னா, இந்த சைக்காலஜி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நான் கற்றுக்கிட்ட சைக்காலஜி, அதாவது நம்ம எங்கே மனதளவில் உளவியல் ரீதியாக நம்ம எங்கே தைரியமாக இருக்கணும் அப்படின்ற விஷயமும், ப்ரைஸ்-ஆக்ஷன் அப்படின்ற விஷயமும், ஆப்ஷன் பையிங்கிற விஷயமும். ஆப்ஷன் பையிங் கற்றுக்கிட்டதுக்கு விஷயம் எப்படின்னா, ஆப்ஷன் சேலிங்க்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. ஆப்ஷன் பையிங் கற்றுக்கிட்டது ஆப்ஷன் சேலிங்க்கு யூஸ் பண்ண பெட்டராக இருந்தது. ஸோ எல்லா விஷயமும் சேர்ந்ததுனால தான் வந்து சக்ஸஸ் ஆனது. அப்புறம் குறிப்பிட்ட தூரம் வந்து ட்ராவல் பண்ண சொல்ல 2017, 16, 18 அந்த டைமில் வந்து ஸ்பீடை குறைச்சிக்கிட்டேன். அதாவது எல்லோரும் வந்து பெரிய பெரிய ஆடி காரும் அப்புறமா ஏரோப்ளேன்லேயும் ஜெட்லேயும் போயிட்டு அப்புறமா ரொம்ப லக்ஸுரியாக வந்து காமிச்சிருக்காங்க, ரியலாக இருக்காங்க, மேபி தெரியாது எனக்கு. அந்த ஸ்பீடை வந்து நான் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து திரும்பவும் நம்ம எங்கே கீழே போய் விழுந்துட்டா என்ன ஆகும் அப்படின்ற பயம் வந்துச்சு 2017, 2018. ஆனால் ஸ்பீட் நல்லா தான் போயிட்டு இருந்தது, எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருந்தது. என்னென்னா வந்து ஓவராக வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோன்னு அப்படின்னா பெரிய பள்ளத்தில் விழுந்துடும். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாம் வந்துடுச்சு, நான் வந்து நல்லா பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு எப்போ நமக்குள்ள ஒரு அகந்தை வருதோ அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையில் ஆகிடும். ஸோ அது வந்து நான் ஸ்பீடு குறைச்சிக்கிட்டேன். என்னுடைய கேபிட்டலுக்கு ஒரு 5 to 10% மந்த்லி ஏர்ன் பண்ணால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டு அப்போத்துலேருந்து இன்றைக்கி தேதி நான் அப்படியே டெவலப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சப்போஸ் நமக்கு எதிர்பாராத ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்டில் ஒரு கிராஷ் வந்தோ ஏதோ நமக்கு என்ன தெரியாமல் சைக்காலஜி நான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லாஸ் ஆகிட்டாவோ எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுல இன்னமும் தெளிவாக இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 2018க்கு அப்புறம் வந்து என்னுடைய ட்ரேடிங் கரியர் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்பீடை வந்து குறைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்பீடை குறைச்சிட்டேன். ஆப்ஷன் சேலிங்கில் வந்து அதான் சொன்னேன் இல்லையா, மந்த்லி ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு அந்த மந்த்லி 10%, 5% எந்த அந்த பேலன்சிங்கோடு வருதோ ஸோ அந்த பேலன்சிங்கோடு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் அந்த விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் உங்களோட குரு யார், நீங்கள் சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ குருக்கள் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸாக யூடியூப்பில் வரளவுக்கு அவங்க பாப்புலரும் பண்ணிக்கல, அவங்கள பற்றி சொல்லவும் விருப்பப்படலாங்க. ஓகேங்களா, அந்த நிறைய பேர் சார் உங்களை பற்றி நான் சொல்லாமான்னு கூட ரிக்வஸ்ட் கேட்டிருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நானும் இக்னோர் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து அவங்கள மீறி நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். சுனில் மிங்கலானி சார், அப்புறமா வந்து வைபவ், அப்புறம் ஆப்ஷன் பற்றி ஒருத்தருக்கு நம்பர் பேர் சொல்ல வேணாம் அப்படின்ட்டார். ஸோ வேணாம் அது. அப்புறம் வந்து இன்னொருத்தர் ப்ரைஸ்-ஆக்ஷன்லேயே வந்து ரோஹித், உங்களுக்கு யூடியூப் சேனலில் இருக்கார் அவர், சேனல் பேர் சொல்ல விரும்பல, வேணாம், அவருக்கும் அதில் விருப்பம் கிடையாது. ஸோ ரோஹித் எல்லாமே ஹிந்தி தான், மொத்தமாக நான் சொல்ல வந்தது எல்லாமே ஹிந்தி தான். ஸோ மெயின் 4 விஷயம் கற்றுக்கிட்டேன். ப்ரைஸ்-ஆக்ஷன்னு, சைக்காலஜி, ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் நான் ஓனாக கற்றுக்கிட்டது. ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங் வந்து வேறவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆப்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை ப்ரைஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வந்து இமீடியட்டாக வந்து லைவ் மார்க்கெட்டில் இது மாதிரி சென்ட் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 14 வருஷம் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்த தவிர இது வந்து ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலேயோ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் ஃப்ராங்காக சொல்லணும்னா மீடியாவில் போய் எவ்வளோ பேருக்கு இப்போ ரீச் ஆகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருந்தால் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். இப்போ வந்து கற்றுக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னோடய வெபினாரில் இங்கே ஜாயின் பண்ணால் கூட வந்து இன்ஸ்டண்ட்டாக கற்றுக்க முடியும் நான் சொல்லவே வரல.
கற்றுக்குங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு அனுபவமாக மாறும். இப்போ லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நான் அனுப்புகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் அனுப்ப முடியும். இப்போ எனக்கு குரூப் பண்ணியிருக்கேன், இந்த வெபினார் குரூப்பு. இந்த குரூப்பில் கூட எனக்கு அவங்கள லைவ் மார்க்கெட்டில் எனக்கு வெபினார் சென்ட் பண்ண சொல்கிறேன். வெபினார் ஸ்டூடெண்ட்டை எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண சொல்கிறேன். இதில் வந்து பாதி பேர் சென்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா வந்து அவங்க என்ன எதிர்பார்ப்போடு வராங்கன்னா, ஏதோ ஈஸியாக கிடைச்சிரும், அதை வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வராங்க. இதில் வந்து ஈஸியாக கிடைச்சிடலாம் மாதிரிலாம் கிடையாது. நமக்கு ஒரு கலை இது, அந்த கலை உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். அது செட் ஆகிறவர்களும் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன அக்கௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.